கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். எல்லாரையும் ஏமாற்ற முடியும், ஆனால் யாரையும் மாற்றவே முடியாது. ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மாற்ற ட்ரை பண்ணீங்களா? யாரையாவது மாற்ற முடியாதுன்றது ட்ரை பண்ணி தான் தெரியணுன்னா ஹார்ட் சக்கராவில் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா சமைப்பாங்க, எல்லாரோடையும் நல்ல கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. இது விஷ்ணு. யூனிட்டி எப்போ வரும் தெரியுமா? யூனிட்டி ஸ்ட்ரென்த்தாக இல்லையா? நம்ம கூட 10 பேர் இருந்தால் அது பலம் இல்லை. அந்த யூனிட்டி எப்போ தெரியுமா வரும்? மற்றவங்கள நீங்கள் வாழ விட்டால் தான் அவங்க உங்கள் கூட இருப்பான். நீ தப்பு சொல்லிகிட்டே இருந்தால் உங்களை விட்டு போயிடுவான். மைக்கை கொடுத்தா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நடுவில் சில பேருக்கு மைக்கை கொடுப்பாங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்ட்டு ஆரம்பிப்பாங்க. நான் பிறந்ததுலேருந்து டேட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மைண்டு கேம் ஸ்டார்ட் ஆகும். எதை நம்ம வளர்க்குறோமோ அதை தான் வளரும். இன்ட்யூஷனில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா யார் மேலேயும் நீங்கள் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி பிடிக்கணும்? நான் உட்கார்ந்த பிரெத்தே எனக்கு தெரியலையே, நான் சுவாசிக்கிறேன்னா எனக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் சகசிரார நிலைக்கு போயிருக்கீங்க. புரியுதா? நான் எங்கே இருந்தேன் எனக்கு தெரியல, எனக்கு சுவாசமே கவனிக்க தெரியலன்னா நீங்கள் சகசிராரத்துக்கு எனர்ஜி போயிடுச்சு. ஒற்றுமை, யூனிட்டி, அது இருக்கா? யூனிட்டி ஸ்ட்ரென்த். சின்ன வயசுலேருந்து படிப்போம், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ஹலோ, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். எங்கே போயிடுச்சு? இங்கே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் அது யூனிட்டி இருக்குது. வெளி உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் நல்ல யூனிட்டி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக வர்றதுனால ஒரு யூனிட்டி இருந்ததுனால தான் இந்த பிரமிடு வந்துச்சு. ஒரு யூனிட்டி இருந்ததுனால தான் பெங்களூரில் அவ்வளோ பெரிய பிரமிடு வந்துச்சு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும். சில விஷயத்தை ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்கும், சில விஷயத்தில் பிடிக்காது. பரவாயில்ல, அது ஒத்துக்குங்க, அது அப்படியே இருக்கட்டும், மாற்ற பார்க்காதீங்க. இன்னொரு பெரிய சத்தியம் நான் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன்? யாரையும் மாற்ற முடியாது. எல்லாரையும் ஏமாற்ற முடியும், ஆனால் யாரையும் மாற்றவே முடியாது. ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மாற்ற ட்ரை பண்ணிங்களா? யாரையாவது மாற்ற முடியாதுன்றது ட்ரை பண்ணி தான் தெரியணுன்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நிறைய ட்ரை பண்ணி விட்டேன். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை கொளிக்க முடியாதுன்னு சொல்லுவான். பதிலா ஒருத்தரோட குணம் மாறணும்னா அவனாக மாறணும், அவனுக்காக உள்ளேருந்து உணரணும். நம்ம வெளியிலேருந்து சொன்னாலாம் சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறதா, இல்லைன்னா அந்த ஏரியா அவனை டச் பண்ணாமல் வேறு ஏரியா மட்டும் டச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். ஒருத்தரை நம்ம ஒதுக்கவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர்லேருந்து அவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்றவங்ககிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற டேலண்ட்டை வளர்த்துக்குங்க. ஒருத்தர் சும்மா உட்காந்துருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் ஒரு ப்ரோக்ராம் வந்தவொடனே டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுவான். அந்த இடத்துல அவனை யூஸ் பண்ணிக்கங்க. அவனுக்கு அதுதான் இஷ்டம். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணிங்க சார். யாரையும் பார்க்காத ஒரு திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குற திறமையை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. தெர் இஸ் நத்திங், நோபடி இஸ் கால்ட் யூஸ்லெஸ். தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் கால்டு யூஸ்டுலெஸ். என்ன பார்த்தோம் பார்த்தீங்களா? யூஸ்லெஸ் இல்லை, யூஸ்டுலெஸ். நீ பிடி, அவனோட டேலண்ட் என்னன்னு பிடி. அதாவது என் பையனோட ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லுவார், சத்யம் சிவம் சுந்தரம் மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவான்னு சொல்லுவார். அதாவது 3 விதமான மக்கள் இருக்காங்க. பிரம்மா அதாவது தலையிலே இருப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, கொஷின் கேட்பாங்க, மூளையை யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஓகே. விஷ்ணு ஹார்ட் சக்கராவில் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா சமைப்பாங்க, எல்லாரோடையும் நல்ல கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. இது விஷ்ணு. சிவா கை கால் நல்லா இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவான். அவனை நீ உட்காந்து கிளாஸை கேளுனா கேட்க மாட்டான். அவனை உட்காந்து நீ யோசிக்க மாட்டான். வேலை செய்யடானா செம்மையாக செய்வான். ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை உட்காரிச்சு கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து வச்சுன்னா பேத்தன்னு பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தர் கம்ப்யூட்டர்னா அங்கேயே உட்காந்துருவான், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான். அவனை போய் நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணி இங்கே போ அது பண்ணால் அவன் பண்ண மாட்டான். புரியுதா? ஒருத்தர் ஜனங்க கூட நல்லா இருப்பான், அவனை அங்கே வைக்கணும், நீ ஒண்டியாருன்னா அவன் அங்கே செத்துருவான். ஒருத்தன் அலோனாக இருக்க சந்தோஷப்படுவான், அவனை தூக்கிட்டு போய் ரிசப்ஷனில் வச்சானா அவன் செத்துருவான். அதாவது நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, யாரோ ஒரு ஆர்கனைசரோ ஹெட்டோ இருப்பாங்க, அவங்க சொன்னதான் நம்ம செய்யணும். ஒருத்தரோட டேலண்ட் என்ன நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அவங்கள கரெக்டாக இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிங்கனால நீங்கள் வின் பண்ணிடலாம். புரியுதா? எந்த இடத்துக்கு யார் ஃபிட் ஆவாங்கன்றது நீங்கள் பார்க்கணுமே.
கரெக்டாக அந்த இடத்துல வைங்க, அவன் கரெக்டாக வேலையை செஞ்சுட்டு போவான். ராங் இடத்துலக்கு வச்சிங்கன்னு வைங்களேன், அவனும் வருத்தப்படுவான், நீங்களும் வருத்தப்படுவீங்க. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் பிரம்மாவா விஷ்ணுவா சிவாவா நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல நீ எடுத்துகிட்டு போய் உங்களை வைங்க. அதாவது எனக்கு நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறப்ப நாராயணமூர்த்தி தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஃபவுண்டரு, அவர் இப்படியே நடந்து போனார் ஒரு வாட்டி, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கேருந்து இங்கே நடந்து போனார். நான் நினச்சேன் என்னால் இப்படி இங்கே நடந்து போனால் மேனேஜர் கத்துவான். இப்போ நான் வீட்டுக்கு போனாலும் பர்மிஷன் இல்லை, ஆனால் இவர் வீட்டுக்கும் போகலாம், இங்கேயும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீடம் வந்தது. நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரீடம் வேணும், ரிசைன் பண்ணிட்டேன். நல்லா ஒர்க் பண்ணேன், நல்ல ஒரு உயரமான ஒரு சேலரி ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டேலண்ட்டுக்கு, என்னோடய மல்டி டேலண்ட்டுக்கு நான் இங்கே இருந்தேன்னா ஒரே ஒரு ஒர்க் தான் பண்ணுவேன். நான் வெளியே போனால் நிறைய பண்ணுவேன்னு நான் வெளியே வந்தேன். நான் எந்தெந்த ஒர்க்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு எந்த விஷயத்துலையும் நாலேஜ் இல்லைன்ற இதே இல்லை, எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பேன், எல்லாரு கூடயும் இருப்பேன், எல்லா விஷயத்துலையும் ஞானத்தை ஒர்க் எடுத்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு தெரியாததுனால சந்தோஷம், எனக்கு கற்றுக் கொடுன்னு போயிடுவேன் உள்ள. அப்போ அந்த லேர்னிங் மோடில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். யூனிட்டி அப்படின்றது வந்து அதுவாக வராது. யூனிட்டி எப்போ வரும் தெரியுமா? யூனிட்டி ஸ்ட்ரென்த்தாக இல்லையா? நம்ம கூட 10 பேர் இருந்தால் அது பலம் இல்லை. அந்த யூனிட்டி எப்போ தெரியுமா வரும்? மற்றவங்கள நீங்கள் வாழ விட்டால் தான் அவங்க உங்கள் கூட இருப்பான். நீ தப்பு சொல்லிகிட்டே இருந்தால் உங்களை விட்டு போயிடுவான். அவன் எப்படி இருந்தாலும் அவங்களை அலோவ் பண்ணுங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள், அவங்க கூட இருப்பான். உங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நீ சரியில்லை, நீ தப்பு, இந்த மாதிரிலாம் ஷர்ட்டு போடக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ இந்த வியாபாரம் இப்படி பேசுகிறவன் யாரையா சமைப்பாங்க, யாரை சமாளிப்பாங்க? விட்டுருவோம் இல்லை. ஆனால் உங்கள் கூட அமைதியாக இருக்கானே அவனையும் நம்ம ஏற்றிப்போம், நம்மளை என்கரேஜ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனையும் நம்ம ஏற்றுப்போம். மற்றவங்களோட ஹார்ட் எப்படி தெரியுமா வின் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 மந்தில் எத்தனை பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஏதாவது ஒரு விஷயத்தில் எத்தனை பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க? இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் உங்களை திட்டினாங்க? எத்தனை பேர் உங்களை தப்பு கண்டுபிடிச்சாங்க? எத்தனை பேர் நீங்கள் செஞ்சது தப்புன்னாங்க? எத்தனை பேர் நீ மாறணுண்டான்னு சொன்னாங்க? அது தானே அதிகம். அப்போ நம்ம யாரை தேடுறோம்? யாரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அவங்கள தேடணும்ல. ஜனங்க உங்களை தேடணுன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஜென்யூனாக பண்ணுங்கள், அவங்களோட டேலண்ட்டை பாருங்கள், ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் புல்லிங் வந்துடும் உங்ககிட்ட. அது நீங்கள் எந்த ரோலாக இருக்கட்டும் லைஃப்பில். ஆனால் ஜனங்க அந்த யூனிட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு பாயிண்ட் போதும். அக்செப்ட் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபர்கிவ்னஸ். டைம் ஆயிடுச்சாயா? எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கீங்க, 4 ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? டைம் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ ரீசன், நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவை, பாய் பாய், அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த சக்கரவாதி முடிக்கிறேன். ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னால் என்ன? மன்னிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸியா? ஈஸியாக சொல்கிறவங்க ஈஸி நினச்சா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். ஃபார்முலா நல்லா இருக்குது, ஆனால் ஈஸியாக கஷ்டமா அதை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அதை சொல்லுங்கள், ஃபார்முலா சொல்லாதீங்க. எல்லோரும் மன்னிச்சிட்டிங்களா? தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா எல்லோரும் மன்னிச்சிட்டாங்களா? ஜோரா கை தட்டலாம். உங்களால் மன்னிக்க முடியலன்னா ஏன் வந்து நம்மளை எல்லாம் மற்றவங்கள மன்னிக்க முடியாதுன்னா, அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பேசின பேச்சு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தால் மன்னிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வருது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்குள்ளேயே உங்களை அது அழிக்குது. மன்னிங்க, அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. புரியுதா? அக்செப்ட் பண்ணுங்கள், ஃபர்கெட் டு ஃபர்கிவ். அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக பண்ணிக்கங்க. போய் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. உள்ளே யாரை பற்றி எதுவுமே வச்சுக்காதீங்க. என் உள்ளக்குள்ளே யாரை பற்றி எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நான் இழுத்து வெளியே தள்ளிடுவேன். ஏன்? ஹார்ட் சக்கராவில் ஓட்டை விழுந்துச்சுனாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஓட்டை விழுந்துடும். ஹார்ட் சக்கராவில் மட்டும் கையை வச்சிடாதீங்கப்பா. யூனிவர்சல் கனெக்ஷனு, ஹியூமன் கனெக்ஷனு, எல்லா கேபிள் இங்கே தான் இருக்குது. மேலே இருக்கிற 3 சக்கரை, கீழே இருக்கிற 3 சக்கரை, நடுவு சக்கரை. அது புரியுதா? இந்த ஹார்ட் சக்கரா தான் இந்த சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க போது, எலக்ட்ரிக்கல் எல்லா வயரும் வந்து சேர்ற இடம் இது தான் ஹார்ட் சக்கரா. இங்கே மட்டும் வய வச்சிடாதீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. இறக்க முடிஞ்சிச்சியா? டைம் ஆயிடுச்சா? அன்பு, கருணை, அனைவரிடம் நேசம், கம்பேஷன், கைண்ட்னஸ் டு ஆல். என் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துப்பேன், மற்றவங்க பிள்ளைங்களாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த யூனிட்டி வரும். ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் சமமாக பார்க்க போகிறோம். அன்பே சிவம். திருமூலர் சொன்னார், மறுபடியும் நான் இப்போ அதை ஞாபகப்படுத்துக்கிறேன். அன்பே சிவம். சிவன் நமக்குள்ளே இருக்கான். எங்கே இருக்கான்? அன்பில் இருக்கான். அந்த அன்பு 100% உங்கள் ஹார்ட் சக்கரை ஓப்பனாக இருக்கணும். அன்பே இறைவன், திறந்த இதயம் இறைவனை உணரும். இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் த காட், ஓப்பன் யுவர் ஹார்ட். இந்த நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு நம்ப மாட்டாங்க, யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க, எல்லாரையும் தூரமாக வைப்பாங்க. சில அனுபவங்களால்
அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு அனுபவமாக எடுத்து விட்டுருங்க. பிளாக் பண்ணிக்காதீங்க ஹார்ட் சக்கராவை. என்ன பண்ணலாம்? டைம் ஆயிடுச்சு. கொஷின்ஸ்க்கு போயிடலாமா? வீட்டுக்கு போயிடலாமா? Q&A போயிடலாமா? சீக்கிரமாக முடிச்சிடலாமா? சக்கராஸ் முடிச்சிடலாம். ஏன் பாதி முடிஞ்சாச்சுல? அடுத்த வருஷம் வருவேன் மறுபடியும், அப்போ சொல்கிறேன். சீக்கிரமாக சொல்லணுமா? அதுதான் கஷ்டம். பார்க்குறேன். தொண்டை, கழுத்து. என்ன கலர் இது? ப்ளூ, நீலம். சிவனோட விஷம். இந்த விஷம் என்னன்னா இந்த ஒரு வாழ்க்கையோட விஷம் கிடையாது, எல்லா ஜென்மங்களோட விஷம். சிவன் என்ன பண்ணுவாருன்னா அது வெளியவும் துப்ப மாட்டார், உள்ளுக்குள்ளேயும் முழுங்க மாட்டார். இங்கேயே ஹீல் பண்ணிக்கணும். நம்மளோட விஷங்க இங்கே இருக்கணும், ஹீல் பண்ணிக்கணும். அது மற்றவங்க மேலே காட்டினாலும் அது அவங்கள அழிச்சிடும். எத்தனை இதழ்கள் இருக்குது? 16 இருக்குது. சீக்கிரமாக முடியுங்கன்றீங்களே. உண்மை, தூய பேச்சு, வெளிப்பாடு. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு வாட்டி டிசைட் பண்ணேன், எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உள்ளே நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன். லெட் மீ டாக் ஓப்பன்லி. நான் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன். எப்போ? 18 வயசில் எடுத்தேன். பாதி பேர் ஓடி போயிட்டாங்க என் வாழ்க்கையிலேருந்து. இவங்க கூட இருந்தால் சமாளிக்க முடியாதுப்பா சாமி. எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பன் புக் தான். என் வாழ்க்கையில் எதுவுமே மூடி மறைச்சதே இல்லை. எதுவாக இருந்தாலும் அங்கேயே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த வெளிப்பாடு, தூய்மை இருந்துச்சுன்னா உங்கள் விசுத்த சக்கரால அந்த சக்தி இருக்கும். அதாவது என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேன்றாங்கன்னா உங்கள் பேச்சு நல்லா தான் இருக்குது, ஸ்பீச் நல்லா தான் இருக்குது, பொருள் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை, அந்த ஈர்ப்பு இல்லை. அந்த த்ரோட் சக்கரா நம்ம பேசணுன்னா அது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கணும். நம்ம பேச்சை மற்றவங்க மதிக்கிறாங்கன்னா அதில் எனர்ஜி இல்லைன்னா மதிக்க முடியாது. எவ்வளோதான் அதில் நீங்கள் நல்ல இலக்கணம் வச்சு பேசலாம், ஒக்காபுலரி. நான் கன்னடாவில் போயிட்டு கர்நாடகாவில் கிளாஸஸ்லாம் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. பல லட்சம் பேருக்கு தியானம் போயிருக்கு. நான் எந்த ப்ரோக்ராம் கூட்டாலும் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வராங்க. நான் என்ன கன்னடாவில் பண்ணிட்டா? தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்து தமிழில் படித்து கர்நாடகாவில் போய் கன்னடாவில் கிளாஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு நல்லா தெரிஞ்ச கன்னடா 80 to 90% தான் தெரியும். 10-20% கோளாறு தான், தப்பாக வரும் வார்த்தைகள் இங்கே அங்கே. ஆனாலும் ஜனங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. லாங்குவேஜில் அப்படி இப்படி இருந்தால் பரவாயில்ல சார், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, வாழ்க்கை மாறுது, அது போதும் அப்படின்ட்டு புரிஞ்சுப்பாங்க. அதாவது அந்த இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், அதையும் விட மாட்டேன். ஒக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எவ்ரி டைம். ஆனாலும் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ட்ரூத்தை பார்க்குறாங்க, அந்த எனர்ஜியை பார்க்குறாங்க. சில பேர் சூப்பராக பேசுகிறாங்க, கவிதைலாம் சொல்கிறாங்க, ஆனால் சத்தியம் இல்லையே, அதில் எனர்ஜி இல்லையே. பேலன்ஸ்ட் ஸ்பீச். மைக்கை கொடுத்தா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நடுவில் சில பேருக்கு மைக்கை கொடுப்பாங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்ட்டு ஆரம்பிப்பாங்க. நான் பிறந்ததுலேருந்து டேட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடுப்பாயிடுவாங்க. மைக்கை பிடுங்கவும் முடியாது, நிறுத்துங்கடான்னா நிறுத்த மாட்டாங்க. அது ஏன் பத்ரிஜி ஒரு விஷயம் சொல்லுவார், த ஒன் திங் which is the most uncommon in everybody is common sense. அன்காமன். காமன் சென்ஸ்னால் என்ன தெரியுமா? 6th சென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல இப்போ நம்ம. காமன் சென்ஸ்னால் எங்கே எப்படி பேசணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எவ்வளோ பேசணும், எவ்வளோ இதுதான்ப்பா அந்த லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லிமிட்ஸ். இதுதான் காமன் சென்ஸ். அந்த காமன் சென்ஸ் இல்லைன்னா எவ்வளோ தான் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருந்தாலும் கான். பேலன்ஸ்டு ஸ்பீச். எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ தான் பேக்கணும். ஸ்பீக் ட்ரூத்ஃபுல்லி. ஆக்னா சக்ரா. இந்த புருவ மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 இதழ்கள் இருக்குங்க. இங்கேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தீங்க. 60 நீங்கள் லிஸ்ட்டாக இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், முடிச்சிடலாம். புருவ மத்தியில் ஆக்னாய சக்கராவில் 2 இதழ்கள் இருக்குது. ஒளி. ஓகே, இது ரெண்டுமே என்னன்னு இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா. இதில் நிறைய ட்ராப் ஆகிறாங்க. நம்மளோட மைண்ட் இமேஜினேஷன் ஒரு சைடு, இன்ட்யூஷன் ஒரு சைடு. புரியுதா? மைண்டோட இமேஜினேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சைடு. இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க, சோல், அது ஒரு சைடு. ரெண்டும் வெளியே எங்கேருந்து வருதுன்னா தேர்ட் ஐலேருந்து வருது. அதனால தான் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எதை பார்த்தாலும் அது அனுபவம் தான். அது மனசுலேருந்து வருதா ஆன்மாலேருந்து வருதா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ராங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பயத்துலேயோ ஒரு தயக்கத்துலேயோ கோவத்தில் இருந்தோ ஒரு விஷயம் வருதுன்னா அது மனசுலேருந்து வருது. நான் எதுவுமே நினைக்கல, எதுவுமே யோசிக்கலை, ஒரு விஷயம் எனக்கு வருதுன்னா தேர்ட் ஐலேருந்து வருது, இன்ட்யூஷன்லேருந்து வருது. 2 பெட்டல்ஸ். புரியுதா? இதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு. இந்த பஞ்சபூதங்கள் முடிஞ்சு போச்சா? இது ஈத்தர். த்ரோட்டு ஈத்தர், ஆகாயம். இது காற்று, இது ஆகாயம், ஈத்தர். இங்கே லைட்டு. 2 வகை அறிவு, 2 kinds ஆஃப் நோயிங். அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஒன்று வேர்ல்ட்லி நாலேஜ், அப்பாரான்னு சொல்லுவாங்க. அதை பரா அப்படின்னோடனே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். வேர்ல்ட்லி நாலேஜில் ரைட் சேனல், பிங்களா. அதாவது நான் ஸ்பிரிச்சுவல், நான் நியூஸ் பார்க்க மாட்டேன், எதையுமே கேட்க மாட்டேன், அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும்.
அதையும் புரிஞ்சுக்கணும், இதையும் புரிஞ்சுக்கணும். நீ ஸ்பிரிச்சுவல் சொன்னேன்னா ஏன் உலகத்தில் பிறந்த, ஏன் பாடியை எடுத்த, பாடியை பற்றி படிக்கணுமே, நியூஸை பார்க்கணுமே. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் அ லெஃப்ட் இடா, உள்ளுணர்வு, தெளிவு, உள்காட்சி, இன்சைட், கிளாரிட்டி, இன்னர் விட்னஸ். அதாவது இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மாவோட வாய்ஸ், புரியுதா? உங்கள் சோல் வாய்ஸை தான் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. இந்த சோல் வாய்ஸை வந்து கேட்க நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம மனசோட குரலை கேட்குறோம். மனசு நம்மளை கைடு பண்ணுது. அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள், அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். இன்ட்யூஷன் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பித்தாலே எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். இந்த இன்ட்யூஷன் வந்து கேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்போ வரும்னா, ஒரு லேக் இருக்குது. லேக்கில் வந்து அந்த தண்ணி வந்து அலைகள் நிறைய இருக்குதுன்னு வைங்களேன். நிலாவோட வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குமா? ஆனால் லேக்கு ஸ்டில்லாக இருந்தால் ஒரே ஒரு இடத்துல வருதா? அதே மாதிரி உங்கள் இன்ட்யூஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். மைண்டு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மைண்டு கேம் ஸ்டார்ட் ஆகும். எதை நம்ம வளர்க்குறோமோ அதை தான் வளரும். இன்ட்யூஷனில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா யார் மேலேயும் நீங்கள் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி பிடிக்கணும்? மைண்டை ஸ்டில்லாக, நீங்கள் ஒரு கொஷினை கேட்டுட்டு மைண்டை ஸ்டில்லாக வைங்க, எதுவுமே யோசிக்காதீங்க, ஆன்சர் தானாக வரும். வரலைனாலும் தூக்கத்துலையாவது வந்துடும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஆன்சரை வெளியே தேடாதீங்க, வெளியே யாரையும் கேட்காதீங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா? அதில் நான் எல்லாம் இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட்டும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஓகேவா? ஹாப்பியா? பாவம் உட்காந்து எழுதிக்கிட்டே இருங்க ஹோம்ஒர்க் மாதிரி. இந்த பிடிஎஃப், அந்த 16 பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டு போகிறதுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு இங்கேயே பண்ணிவிட்டு போகிறேண்ணா, சரியா? சகசிராரம். ஏன்னா நான் இப்போ இங்கே காமிக்கிற நாலேஜ் வந்து இப்போ ஒரு 50% கூட முடியல. ஆனால் இங்கே எத்தனையோ பேர் வந்து இந்த நாலேஜை மற்றவங்களுக்கு சொல்ல தான் கற்றுக்குறீங்க, எனக்கு தெரியும். அதனால் அந்த டாக்குமெண்ட்டை நான் அந்த குரூப்பில் போட்டுறேன். நானும் இருக்கேன் அந்த குரூப்பில். கொஷின்ஸ் இருந்தால் அங்கே கண்டினியூ பண்ணலாம். புரியுதா? இந்த ஒர்க் ஷாப் இங்கே எண்ட் ஆகலை, இது கண்டினியூ ஆகுது. உச்சந்தலை 1000 இதழ். 1000 சும்மா ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சஹஸ்ரா அப்படின்னு ஒரு நம்பர் 1000 நாங்கள். இது அன்லிமிட்டெட், பியாண்ட் த எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் தானே. பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், விளக்கு, இது எல்லாத்தையும் தாண்டினது. இதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சஹஸ்ராரம் அப்படின்றது வந்து ஐக்கியம், ஆழ்ந்த அமைதி, இறைவன், யூனியன், டீப், டிவைன். இந்த நிலைக்கு வந்தால் தான் நான் ஒரு இறைவன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிற வரையும் நீங்கள் இறைவனை பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே வந்தால் தான் இறைவனை உணர்வீங்க. எல்லை இல்லாத விரிவு, பவுண்ட்ரிலெஸ். இங்கே இருக்கிற வரையும் பவுண்ட்ரி தான், எல்லாமே பெட்டல்ஸ். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இது 7 சக்கராஸ் கிடையாது, இது 6 சக்கராஸ். இது நிலை, இதுக்கு பவுண்ட்ரி இல்லையே. இது எல்லாமே சக்கரா. நீ 6வது சக்கராவுக்கு வந்தாலும் மறுபடியும் பிறவி எடுக்கணும். ஏன்னா சக்கரா மறுபடியும் சுற்றுது. இந்த 6 சக்கரா தாண்டினா தான் சுதர்சன சக்கரம் உன் கைக்கு வரும். அப்போ தான் என்லைட்டன்மெண்ட். புரியுதா? இந்த 6 சக்கரா தாண்டினதுக்கப்புறம் இந்த சக்கரா நீங்கள் விரல்லையே சுற்றலாம். அந்த நிலை கிருஷ்ணனோட நிலை. அது சகசிராரத்துக்கு வந்தப்புறம் தான் அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். எல்லை இல்லாத விரிவு. மூச்சு கண்ணுக்கு தெரியாததாகும், காண்பவனும் காட்சியும் ஒன்றாகும். த சியர் அண்ட் த சீன் பிகம்ஸ் ஒன். பார்க்கறதும் நீ தான், பார்த்துட்டு இருக்கிற விஷயமும் நீ தான். அங்கே வந்து பிரிவு இருக்காது. பார்த்தீங்களா? நான் பார்க்குறேன், அந்த கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், தேர்ட் ஐ, ரெண்டுமே நான் தான் அப்படின்றப்ப வந்து சஹஸ்ராரம். அங்கே வந்து பிரிவு இருக்காது, யூனிட்டி இருக்கும், ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் இங்கே தான் வரும். புரியுதா? யூனிட்டி இங்கே வருதா? மற்றவங்க கூட யூனிட்டி இங்கே வருது, நம்ம கூட யூனிட்டி இங்கே வருது. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த 7 சக்கராவை படித்தாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளே இருக்குது அப்படி. நீங்கள் இப்போ புரியுதா? வாழ்க்கையில் இருக்க எல்லாமே இங்கே இருக்கா? பஞ்சபூதங்களும் இருக்குது, எல்லா நட்சத்திர மண்டலங்களும் இருக்குது, இயற்கையும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குது, கடவுளும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், துக்கம், துயரம், கன்ஃபியூஷனு, கிளாரிட்டி, ஜெல்லஸி, எந்த விஷயம் வேணாலும், எந்த விஷயத்தை வேணாலும் சொல்லுங்கள், எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு சக்கராலையும் போய் உட்காரு தம்பினா, அந்த பையன் வந்து கரெக்டாக போய் அவன் இடத்துல உட்காரானா. ஜெலசி வந்தோன்னா அது எந்த சக்கரால எந்த பெட்டலில் போய் உட்காருது. கோவம் வந்து அது எந்த சக்கரால அந்த பெட்டலில் போய் உட்காருது. அதை பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. த பிரெத் பிகம்ஸ் அன்சீன். நான் உட்கார்ந்த பிரெத்தே எனக்கு தெரியலையே, நான் சுவாசிக்கிறேன்னா எனக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் சகசிரார நிலைக்கு போயிருக்கீங்க. புரியுதா? நான் எங்கே இருந்தேன் எனக்கு தெரியல, எனக்கு சுவாசமே கவனிக்க தெரியலன்னா நீங்கள் சகசிராரத்துக்கு எனர்ஜி போயிடுச்சு. த வாட்ச் பிகம்ஸ் ஒன். எனக்கு ஒன்றுமே தெரியல தியானத்தில், அப்படியே எல்லாம் பிளாங்காக இருக்குன்னா சகசிரார நிலை. அது என்னமோ ப்ராப்ளம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. புரியுதா?
அது எதுக்கு வருது? ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸால் வருது. அதாவது பைலட் பாபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? அவர் ஒரு வாட்டி பார்த்தேன் நான், பிரமிட் வேலைக்கு வந்திருந்தார். அவர் வந்தவுடனே எல்லாரும் போய் அவர் கால் மேலே விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஆசீர்வாதம் வாங்காத 2 பேர் நானும் பத்ரிஜி தான். நாங்கள் 2 பேரும் தூரமாக நின்றுட்டோம். அவர் காரில் கிளம்புறப்ப எல்லாரும் போய் காலில் விழுந்துட்டுனாங்க. அவர் என் மூஞ்சை பார்த்துட்டுனார், நான் அவர் மூஞ்சை பார்த்துட்டோம். அப்படியே சொல்லாமல் ஒரு சிரிப்பு எங்கள் 2 பேரும் மூஞ்சில். சிரிக்காமல் சிரித்து அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவுடனே எனக்கு சொன்னார், அவன் ஒரு யோகிடா, தியானி யோகி. நம்ம தியானி யோகி ரிஷி ராஜர்ஷி தானி பிரம்மர்ஷியில் இருக்கோம், நம்ம போய் யோகி காலில் விழுந்துட்டு இருக்கோம், முட்டா பசங்க இவங்கெல்லாம் சித்திருந்தார். ஏன்? ஸ்பிரிச்சுவல் அறியாமை தெரியாது. அவங்க காலில் விழுந்து என்ன வருண்டு? ஒரு பிரம்மஜானி போயிட்டு ஒரு யோகி காலில் விழுந்துட்டு இருக்கான். ஏன்? இவன் பிரம்மஜானின்னு இவனுக்கு தெரியாது. அவன் காலில் விழுந்தால் ஏதாவது வரும்னு இவன் விழுகிறான், அவனும் ஆசீர்வாதம் பண்ணுறான். ஏன்? அறியாமை. நான் யார், நான் எந்த நிலையில் இருக்கேன், என் சக்கரம் எங்கே போயிருக்கு, என்னோட அனுபவம் என்ன, நான் எவ்வளோ ஞானம் பண்ணேன், என் பாஸ்ட் லைஃப் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது சார். நான் சிம்பதிக்காகவா சொல்கிறீங்க? ரிசர்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கற்றுக்குங்க. 10 பேர் கூட போய் அனுபவம் சொல்லிட்டுருங்க. நான் நிறைய தியானிகளுக்கு கூட போயிட்டே இருப்பேன். ஒருத்தர் சொல்லுவான், சார் நான் உங்கள் பாஸ்ட் லைஃப் சொல்லலான்னு, என் பாஸ்ட் லைஃப் அவன் பார்த்து சொல்லுவான். வெரிஃபை மட்டும் பண்ணால் முடிஞ்சு போச்சு. டேட்டா அவன் கொடுத்துட்டான்பா, வெரிஃபை நீ பண்ணிக்கலாமே. நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்க, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் கொடுத்துட்டான்னா ஈஸியாக இருக்குது இல்லையா? இல்லைனா நீங்கள் போய் தேடிட்டு இருப்பீங்களா? கொடுத்ததை வெரிஃபை பண்ணுங்களேன். அந்த மாதிரி நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போகணுமே, நீங்கள் பேசணுமே, நீங்கள் கேட்கணுமே. 2 காது இருக்குது, ஒரு வாய் இருக்குது. ஏன்? நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அதுக்கு டபுள் கேட்கணும், அதுக்கு டபுள் பார்க்கணும். பேசிச்சா கம்மி பண்ணணும். கம்ப்ளீட்டாக மௌனமாக இருந்தால் ஒன்றும் வராது. மௌனம் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் மௌனத்தில் இருந்தால், நீங்கள் கேட்டால் தானே கொடுக்கப்படும். நீங்கள் கேள்வி கேட்டால் தானே ஆன்சர் வரும். நீங்கள் உதவி கேட்டால் தானே உதவி பண்ண போகிறாங்க. நீங்கள் பேசினா தானே நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியும். நான் பேசாமல் இருந்தால் சங்கீதம் மொத்தம் வாசிச்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, 7 சக்கரஸ் முடிஞ்சு போச்சு.